நாளை பாஜக சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று இரவு மதுரைக்கு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இதனால் மதுரை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்களுக்கு தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு விமான நிலைய வளாகம் முழுவதும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. தனி விமானம் மூலம் இரவு 8:30 மணி அளவில் மதுரை வரும் அமித்ஷா தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க இருக்கிறார். நாளை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு ஒத்தக்கடையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ப இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்று இரவு மதுரை வரவிருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்காக மதுரை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண் வணக்கம். இப்ப மதுரையில எப்படிப்பட்ட பாதுகாப்பு வலயத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு, உங்க விரிவான தகவல்கள். ராதிகா, மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி காரணமாக இன்றைய தினம் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு வருகை இருக்கிறார். இந்நிலையில் மதுரை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. பாஜகவினுடைய தமிழகத்தில் தென் மாவட்ட நிர்வாகிகளுக்கான கலந்த ஆலோசனை கூட்டமானது நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்றைய தினம் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் சரியாக 8:30 மணி அளவில் புறப்பட்டு மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மதுரை சிந்தாமணி பகுதியில் சுற்றுச்சாலையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் விட்டு நாளை காலை சரியாக 11 மணி அளவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சாமி தரிசனம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து ஒத்தக்கடை பகுதியில் நடைபெறக்கூடிய தென் மாவட்ட நிர்வாகிகளுக்கான அந்த பாஜகவினுடைய கலந்து ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு அரசியலை பொறுத்தவரை ஒரு முக்கிய கண்ணோட்டமாக பார்க்கப்படுகிறது. அமித்ஷா மதுரை வரக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஒட்டுமொத்தமாக பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தொடர்பான ஆலோசனை கூட்டமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மதுரை ஒத்தக்கடை பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதல்வர் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருந்தார். எதிர்வினை பகுதியில் இந்த பாஜகவினுடைய நிர்வாகிகளுக்கான கலந்து ஆலோசனை கூட்டம் அமையும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்புகள் தீவிரமாக பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியின உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். மதுரை விமான நிலையத்தை பொறுத்தவரை உள் வளாகம் மற்றும் வெளி வளாகம் என 5 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகர காவல்துறை அதே போல மத்திய தொழில் பாதுகாப்பு விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் உள் வளாகம் மற்றும் வெளி வளாகம் வாகனங்கள் வரவேற்கக்கூடிய பகுதி வரை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மோப்பநாயகிகள் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் தொடர்ச்சியாக மதுரை விமான நிலையத்துக்கு வருகை தந்துள்ள பயணிகளின் வாகனங்கள் மற்றும் அவர்களது உறுப்பினர்களின் வாகனங்களை தொடர்ச்சியாக சோதனை செய்த பின்னரே மதுரை விமான நிலைய வளாகத்திற்குள் அனுப்பி வைக்கின்றார்கள். தற்போது மதுரை விமான நிலையம் மட்டுமல்லாமல் அமித்ஷா கலந்து கொள்ளக்கூடிய பல்வேறு பகுதிகளில் ஏற்கனவே முன்னோட்டம் நடத்தப்பட்டு அந்த பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதுதான் உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி அருண்.